السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمثالكم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அவனுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்பு நபியின் அன்பான வாழ்வை அளவோடு வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், இறைநேசர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அந்த வற்றாத கருணை மலை என்றென்றும் எப்பொழுதும் பொழியட்டுமாக. ஆமீன். அருமையான முஃமினீன்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கருணையினால் அந்நுஜூம் என்கிற இந்த வலையதளத்தின் வாயிலாக ரமதானுடைய மாதத்திலேயும் அவனுடைய கண்ணியமான அவன் ரசூலினுடைய வார்த்தைகளை, உபதேசங்களை கேட்பதற்காக வேண்டி நோன்பாளிகளாகவும் தொழுகையாளிகளாகவும் நிறைய அமல்களை செய்யக்கூடிய வணக்கசாலிகளாகவும் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மிடத்தில் அவன் தந்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிய மக்களின் கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்கிற துவாவோடு, அருமையான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்மையெல்லாம் எல்லா படைப்புகளை விடையும் மனித சமுதாயத்தை ஒரு அழகான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக இறைவன் ஆக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருபோதும் மனிதனை கேவலமான ஒரு வாழ்விற்கு சொந்தக்காரர்களாக அவன் ஆக்குவதில்லை, அவன் செய்கிற பாவங்களினாலே தவிர. மனிதன் எப்போதுவெல்லாம் அல்லாஹுவை மறக்கிறானோ, அல்லாஹுவினுடைய சட்ட திட்டங்களை மீறி அவன் நடக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சோதனைகளை தருகிறான். பெருமக்களே, இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பரிமாறக்கூடிய ஒரு சின்ன ஒரு தகவல் என்னவென்றால், குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான்: வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு பிஜனாஹிஹி இல்லா அம்சாலுக்கும் என்பதாக பதிவு செய்வான். பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களாகட்டும், இறக்கைகளால் பறந்து வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் உங்களை போன்ற படைப்புகள் என்பதாக அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் நம்மை போன்ற படைப்பு என்பதாக பதிவு செய்கிறான். அது என்ன நம்மை போன்றவைகள் படைப்புகள்? யோசித்து பார்க்கிற பொழுது அந்த ஆயத்திற்கு விளக்கத்தை தருகிற இமாம் பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள்: எல்லா அம்சாலுக்கும், உங்களை போன்ற படைப்பு என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அல்லாஹ் எப்படி நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்திற்கு தேவையான ரிசுக்குகளை தருகிறானோ, அதே போல ரிசுக்குகளை பறவைகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தந்து கொண்டிருக்கிறான். பொதுவாகவே உலகத்துல வாழ்றதுக்கு அடிப்படை தேவை என்னன்னு சொன்னா உணவு தான். ரிசுக்குன்னு சொன்னா நிறைய இருக்குது. வியாபாரமாகட்டும், ஒரு நீண்ட ஆயுளாகட்டும், பொருளாதாரமாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், இப்படி எல்லாமே அல்லாஹ்வினுடைய ரிசுக்கு தான். ஆனால் நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் ரிசுக்குன்னு சொன்னாலே ஞாபகத்திற்கு வருது உணவு மட்டும்தான். அன்றாட வாழ்விற்கு உடலுக்கு தேவையான அந்த இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்திற்கான ரிசுக்கு மட்டும்தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும்.
அப்ப நமக்கு எப்படி அல்லாஹ் ரிசுக்க தரானோ அதே போலத்தான் எல்லா பறவைகளுக்கும் அல்லாஹ் ரிசுக்கை தருகிற பொறுப்பாளியாக இறைவன் இருக்கிறான். அதனாலதான் உலகத்துல யாரு எவ்வளவோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்வந்தர்களாக பணக்காரர்களாக உலகத்துல வலம் வர்றாங்க. எல்லாரும் யாசகம் கேட்கக்கூடியவர்களிடத்திலே கேட்டாலும் கூட சொல்லுவார்கள், எதுக்குங்க இந்த ஒரு வேலை, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிறுக்காக வேண்டித்தான் என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா வயிறு நிரம்பினால் மட்டும்தான் நம்முடைய உள்ளமெல்லாம் உடலெல்லாம் சரியாக இருக்கும் என்பது மார்க்கம் கற்றுத்தருகிற அழகான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட ரிசுக்கு அல்லாஹ் எல்லா காலங்களுக்கும் நமக்கு தரானா இல்லையா? ஆனால் மனிதன் அல்லாஹ் கொடுக்கிற எல்லா ரிசுக்கையும் வாங்கி அனுபவித்துக் கொண்டு கடைசியில் அல்லாஹ்வையே மறந்து உலகத்தில் ஒரு முனாஃபிக்கின்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு செய்தி. அல்லாஹ் ரிசுக்கை தருகிறான், உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறான், எல்லா விதமான பொருளாதாரங்களை தருகிறான், கண்ணியமான வாழ்வை தந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் மனித சமுதாயத்திற்கு வாரி வாரி தந்து கொண்டே இருக்கிறான். எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த மனிதன் அல்லாஹ்வையே மறந்து அல்லாஹ் எந்த வழியில் பயணிக்க சொன்னானோ அந்த வழியை விட்டு விட்டு தவறான இறைவனுக்கு பிடிக்காத ரசூல் வழிகாட்டாத வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு செய்தி. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஆகட்டும், ஹதீஸ் ஆகட்டும், நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரிசுக்கை தருகிற ரப்புல் ஆலமீன் நம்மை ஒருபோதும் மறக்காமல் நமக்கான ரிசுக்குகளை நீ தொழுதாலும் சரி, நீ தொழுகாவிட்டாலும் சரி, நீ தான தர்மங்களை செய்தாலும் சரி, நீ சரியா செய்யாவிட்டாலும் சரி, அல்லாஹ் நமக்கான ரிசுக்குகளை நமக்கான அந்தந்த நேரங்களில் தவறாமல் இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். அதனால ரிசுக்கு தர விஷயத்துல அல்லாஹுவை மிஞ்சியவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு தடவை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்களுக்கு ஒரு கவலை ஒண்ணு வருது. என்ன கவலைன்னு சொன்னா, நமக்கு பின்னால நம்முடைய குடும்பத்தார்களுக்கு யார் ரிசுக்கு தரது, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கவலை என்ன செய்யுது, மூசா நபியினுடைய உள்ளத்துல உதிக்குது. அப்ப அல்லாஹ் பார்த்தா மூசா நபிக்கு என்ன செய்யணும், ஒரு அழகான ஒரு பாடத்தை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், மூசாவை இங்க வாங்கன்னு கூப்பிட்டு தங்களுடைய அந்த கைத்தடியை எடுத்து அல்லாஹ் சொல்றான், மூசாவை ஒரு பாறையில் அடிங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஒரு பாறையில் அடிக்கிறாங்க, ரெண்டாக அந்த பாறை என்ன செய்யுதுன்னா வெடிக்குது. உள்ள இருந்து ஒரு பாறை உண்ணுகிறது. அல்லாஹ் மீண்டும் அதை அடியுங்கள் என்று சொன்னான். மீண்டும் மூசா நபி அடிக்கிறாங்க, உள்ள இருந்து இன்னொரு பாறை திரும்பவும் வருது. அல்லாஹ் சொன்னா திரும்பவும் என்ன செய்யுங்க, அந்த பாறையும் அடிக்க சொல்லி உத்தரவிடுகிறான். மூசா நபி என்ன செய்யறாங்க, அந்த பாறையிலேயும் அடிக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரே ஒரு புழு ஒன்று வாயில் அதற்குண்டான ஏதோ ஒரு உணவை வைத்து கொண்டு வெளியிலே வருகிறது. இப்ப வெளியில வர்ற நேரத்துல அந்த புழு ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. சரி, என்ன சொல்லுதுங்கிறத கேட்கலான்னு சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காதை போய் பக்கத்தில் வச்சு கேட்கிறாங்க. அது சொன்ன வார்த்தை, சுபஹான மன் யரானி யஸ்மஉ கலாமி யஅரிஃபு மகானி எதுகுருனி வலா என்சானி. என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னுடைய சப்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னுடைய இருப்பிடத்தை அறிந்து வைத்திருக்கிற, என்னை மறக்காமல் என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன், அவன் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்கிற இந்த வார்த்தைகளை அந்த பாறையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழு ஒன்று முணுமுணுத்து கொண்டே இருப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள். அதாவது சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், உலகத்துல சில நேரங்கள்ல நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். என்னன்னா, நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா அடுத்து வேற யாருமே இல்லை, நம்மளை விட்டா இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு வேற ஆள் யாருமே இல்லை என்பதாகவெல்லாம் சில உள்ளத்தில் சில எண்ணங்கள் நமக்கு தோன்றும். நாம் நினைவில் வைக்க வேண்டும், ஞாபகத்தில் இருக்கட்டும், தாயினுடைய கருவறையில் நாம் எல்லாம் ஒரு துளியாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு இரத்தங்களை கொடுத்து, சதைகளை கொடுத்து, எலும்புகளை கொடுத்து, உடல் உறுப்புகளை எல்லாம் கொடுத்து, உயிரையும் கொடுத்து, தேவையான ரிசுக்கை ஒரு காத்து போக முடியாத இடத்தில்
ஒரு வெளிச்சம் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு நமக்கான ரிசுக்கை நாம் அந்த 9 மாதம் 10 மாதங்கள் நம்மை இந்த உலகத்திற்குள் கொண்டு வர வரையிலேயும் பொறுப்பேற்ற இறைவன் வஃபாத்தாகிற வரையிலேயும் அந்த பொறுப்பை சரியான முறையில் இறைவன் நிறைவேற்றுவான். அதனால் ரிசுக்குடைய விஷயத்துல என்னைக்கும் நாம் கவலைப்படக்கூடாது. சரியாக ரப்புக்கு நாம் கட்டுப்பட்டு அவனுக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோமே ஆனால் நிச்சயமாக உலகத்துல எங்க இருந்தாலும் நமக்கான ரிசுக்கை அல்லாஹ் கொண்டு வந்து நம்முடைய கரங்களில் சேர்ப்பான். எத்தனை வரலாறுகள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? எப்படி ஒரு கூட்டிலே இருந்து பறவைகள் வெறும் வயிற்றோடு காலையில் கிளம்பி மாலை நேரத்தில் வயிறு முட்ட ஒன்று விட்டு திரும்பவும் தன்னுடைய கூடுகளுக்குள் வருகிறதோ, அல்லாஹ் ரிசுக்கை தருவார் என்கிற எண்ணத்தில் கிளம்பி அதே எண்ணத்தோடு திரும்ப வருகிறதோ, அப்படித்தான் ஒவ்வொரு முஃமின்களும் இருக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிற அழகான ஒரு வழிகாட்டுதல். அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல வேணும். எப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கான ரிசுக்க நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தவறாமல் கொடுப்பான் என்பதிலே தீவிரமான நம்பிக்கை ஈமான் ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் ரிசுக்கு தர முடியும். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டால் உலகத்தில் அது எந்த காடுகளுக்குள் இருந்தாலும் சரி, எந்த தண்ணீருக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கான ரிசுக்கை நிச்சயமாக கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னவர்கள் ஒரு எறும்பிட்ட பேசுறாங்க. ஒரு எறும்பை பார்த்து கேட்கிறாங்க, ஓ எறும்பே, ஒரு வருஷத்துக்கு உனக்குண்டான உணவினுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க சுலைமான் நபி. அப்ப அந்த எறும்பு அழகாக சொல்லுச்சு, நபியே, ஒரே ஒரு கோதுமை இருந்ததுன்னு சொன்னா ஒரு வருஷம் எனக்கு போதுமானதுன்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லுச்சு. அப்ப என்ன செய்யறாங்க சுலைமான் நபி, ஒரு பாட்டில்ல அந்த எறும்பையும் ஒரு கோதுமையும் உள்ள போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த மூடியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு கோதுமையில பாதி கோதுமை அப்படியே இருக்குது. இப்ப சுலைமான் நபி கேட்கறாங்க எறும்பு கிட்ட, ஐயாப்பா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோதுமைன்னு சொன்னியே, பாதி மீதி இருக்குதுன்னு கேட்கிற நேரத்தில் அந்த எறும்பு பேசிய வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டும். நமக்கான ஒரு பாடம் சொன்னாங்க, ஓ நபியே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா என்னை படைத்திருக்கிறான். நான் அவன் மேல முழு நம்பிக்கை ஈமானை நான் வைத்திருக்கிறேன். எனக்கான ரிசுக்கை நிச்சயமாக அவன் எந்த இடத்திலேயாவது கொண்டு வந்து கொடுப்பான். அவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், என்னை மறக்கவும் மாட்டான், என்னை ஒரு காலம் பட்டினியில் இறைவன் நாக்கவும் மாட்டான். இப்ப நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்க என்னை மறந்துட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? அதனாலதான் பாதியை சாப்பிட்டு பாதி கோதுமை அப்படியே நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அந்த எறும்பு சொன்னதை நுசுஹத்துல் மஜாலிஸ் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். பெருமக்களே, அந்த உறுதியான ஈமான், ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் நம்முடைய ஒவ்வொரு முஃமினான மக்களுடைய உள்ளங்களிலேயும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தான் ரிசுக்கு தரான். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹாத்துகள், அவனுக்கான நன்றி கடனை நாம் செலுத்த வேண்டும். குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே பதிவு செய்வான். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ரிசுக்கை தருகிற இறைவன் அந்த உயிரினங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தஸ்பீஹ்கள் செய்து கொண்டிருக்கிறதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை பதிவு செய்கிறான். அப்போ பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் ரிசுக்கு தருகிற இறைவனை அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் அல்லாஹுவை எல்லா நேரங்களிலேயும் வணங்கி கொண்டிருக்கிறது, அவனுக்கான நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்கள்ல மனிதன் அந்த ரிசுக்கு தரக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அதுல ஏதாவது குறைவுகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்திலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு அத்தாவாகட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், சம்பாதிக்கிற அந்த வருமானத்துல குடும்பத்துல என்னென்ன இந்த மாசத்துக்கு தேவையான பட்ஜெட்னு சொல்லி சாமான் தேவை, மளிகை சாமான் தேவை, மார்க்கெட் சாமானும் தேவை, இப்படியெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தா வாங்குற நேரத்துல எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்காம அதுலயும் குறைச்சு என்ன செய்யணும்னா வாங்கி கொடுப்போம். மனிதனுடைய இயல்பு. ஆனா அல்லாஹ்வை பாருங்க, நம்ம கேட்கிறதையும் மீறி அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா
அவனுடைய பொறுப்புக்கு அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு மனிதனுக்கு இறைவன் வாரி வாரி தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் நமக்கான மனதினுடைய நிரப்புதலை ரப்பு மட்டும்தான் பூர்த்தி செய்வானே தவிர வேற யாருமே செய்ய முடியாது. இன்னொரு வரலாறு ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ரப்பிட்ட கேட்டாங்களாமா, யா அல்லாஹ், நான் என்ன செய்யறேன், எல்லா உயிரினங்களுக்கும் நான் என்ன செய்யறேன், ரிசுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு பொறுப்பை ரப்பிடத்துல கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன அவ்வளவுதானே, சரி நீங்க என்ன செஞ்சுக்குங்க, நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொன்ன உடனே சுலைமான் நபி, நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தையே கட்டி ஆண்ட அரசர்களில், உலகம் முழுக்க ஆட்சி செய்த அரசர்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒருவர்கள். ஏன்னா நிறைய அற்புதங்களை கொடுத்தான், நிறைய வசப்படுத்தி கொடுத்தான் உலகத்தில் சுலைமான் நபிக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லா தானியங்களையும் என்ன செய்யறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு குவியலாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குவித்து வைத்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, பொறுப்பை வாங்கி கொள்ளுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், கடல்ல இருந்து ஒரு மீனை கொண்டு வந்து அந்த உணவு தருமாறு அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவிடுகிறான். சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணவு மீனுக்கு தேவையான தானியங்களை தருகிறார்கள். அந்த மீன் சாப்பிடுது சாப்பிடுது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியில எல்லா தானியங்களையும் உணவுகளையும் அந்த ஒத்த மீன் முடித்து விட்டு, நபியே எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேக்குது. சுலைமான் நபிக்கு பயங்கரமான ஆச்சரியம். எப்ப ஒட்டுமொத்த தானியத்தையும் நீ ஒத்தால் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து பசிக்குதுன்னு சொல்றாயே, உனக்கான உணவுதான் என்ன என்பதாக சுலைமான் நபி அந்த மீனிடத்திலே கேட்கிற நேரத்தில் அப்ப அந்த மீன் சொல்லுச்சான், என்னுடைய ரப்பு கடல்ல ஏறத்தாழ எனக்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மீன்களை உண்ணுகிற அந்த உணவாக இறைவன் ரிசுக்கை எனக்கு தருவான்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் அந்த மீன் சொன்ன செய்தியை கேட்டு சுலைமான் நபி அவர்கள் ஆடி போனதாக, ஆச்சரியப்பட்டு போனதாக நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம், எத்தனையோ 11 மாதங்களை எப்படியோ நமக்கு எப்படி தோணுமோ அந்த விதத்திலேயெல்லாம் கழித்து விட்ட நாம், இந்த பொன்னான இந்த ரமலானுடைய மாதம் என்பது நாம் ரப்பை அதிகம் வணங்குவதற்குண்டான, ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்குண்டான மகத்தான ஒரு பொன்னான மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறான். ஏன்னு சொன்னா, போன வருஷ ரமலான்ல நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நம்மோடு இல்லை. நம்மோடு தொழுதவர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் மண்ணோடு மண்ணாக ஆகி போன எத்தனையோ ஜனாசாக்களாக, சடலங்களாக இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் நமக்கு ஒரு வருஷத்தினுடைய ஆயுளை இந்த ரமதானில் நீட்டி தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் நிச்சயமாக என்னை வணங்குவான், என்னிடத்திலே மீண்டு வருவான் என்பதாக அல்லாஹ் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால், படைத்த ரப்புக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ ரிசுக்குகளை நம்முடைய மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இறைவன் வாரி வாரி தந்து கொண்டிருக்கிறான் என்றால், செய்த பாவங்களை பார்க்காமல், ரப்புக்கு நன்றி கட்டத்தனமாக நடப்பதை இறைவன் யோசிக்காமல், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மீறி நடந்தாலும் கூட இறைவன் நமக்கான பொறுப்புகளை, ரிசுக்கினுடைய பொறுப்புகளை இறைவன் ஏற்று சரியான முறையில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்றால், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ரமலானுடைய மாதத்தில் அடைந்திருக்கிற நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி கடன்களை நாம் செலுத்த முடியுமோ, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கைக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டோமே ஆனால், நிச்சயமாக ஒரு நேர உணவிற்கு கூட நம்மால் முழுமையான நன்றிகளை செலுத்தி முடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்குகளுக்கு அடியார்களால் நம்மளால் முடிந்த அளவிற்கு அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.